படம் எடுத்தா பாரு கண்ணே கண்ணே மாமா. இவதான் எனக்கு இவதான் என் ஆத்திரத்துக்கு பேசவே கூடாது. பஞ்சனைக்கு செல்ல வேண்டும், கொஞ்சம் விளையாட வேண்டும், காமத்தை தீர்ப்போம், நம் இருவரும் பள்ளி கொள்வோமா? அடி எங்க கடவுள் நிற்கிறோம். அடி கண்ணே கெஞ்சிடுமா? ஆடினா வரமாட்டா? ரெடியாச்சுங்க. கட்டி புடிடி. காமத்தை தவிர பக்கத்துல வர மாட்டேங்கிறா. நீதான் போயா? என் கை ரெடியாச்சு, நீங்க போங்க. கையை புடி. ஏன் கொரோனா இருக்குதா? இல்லைங்க. பின்னே இப்படி தொட்டு பாக்குற? பார்த்தா ஒரு ஆசை. ஏய், நான் புருஷன்டி பேய் பார்த்த மாதிரி ஓடுறேன். அது ஒண்ணு இல்லைங்க. ஆமா, பேசுவதற்கு நேரம் இல்ல. இத்தனை நாளா இந்த நாகக்கண்ணி விட்டுட்டு எங்க போனீங்க? சில விஷயமா போயிருந்த, அதெல்லாம் இப்ப தேவல சேலை அவரு போலாம். அவுக்கலாமா? எனக்கும் இப்ப சேலை அவுக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. அப்புறம் என்னடி உனக்கும் ஆசை எனக்கும் ஆசை, வா போலாம். ஆனா இன்னைக்கு வந்த மனுஷன் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்களும் நானும் பண்ணிருக்கலாம். இப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சா? இன்னைக்கு தானே வீட்டுக்கு தோற மாதிரி 2 நாளா. சரி, வீட்டுக்கு தூரம்னா பரவாயில்ல, தொடச்சிக்கலாம். வாடி வாடி தொடச்சிக்கலாம், வாடி. ஐயோ, இப்படி வீட்டுக்கு தூரமாகும் போது ஒண்ணு பண்ணோம்னா பாவம் கிடைக்கும், பூனா கிடைக்கும், பள்ளி கிடைக்கும், உனக்காங்க கிடைக்கும், கப்பக்காய் தலைவலியே நெருக்கி நெருக்கி நெருக்குமா? ஆமாங்க, பொய் சொல்லாதே. சத்தியமா வீட்டுக்கு தூராயிட்டுங்க நானு. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் நம்ப மாட்டேன். சத்தியமாங்க நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னு தெரியும். இது எங்க பரவாயில்ல, அப்படி வருவதா இருந்தா ஒரு நிபந்தனை. என்னடி? நம்ம மேகலோகம் மின்னலொளி இருக்கிறல்ல, ஆமா, மின்னலொளி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் நானும் செருக்கி பத்தி உனக்கு எப்படி தெரியும்? போயிட்டு வந்தா 2 பேரும் இல்லைன்னா வரமாட்டேன். இல்ல வரமாட்டேன். மாட்டேன் மாட்டேன். ஏய் கிளம்பு. இத்தனை நாள் எந்த ஜாதி வீட்டுக்கு போனீங்க? தேடி வீட்டுக்கு போனீங்க? எந்த வீட்டுக்கு போனீங்க? பார்க்கலாம் தாண்டி அவளை ஆசாசியா இருந்தேன். கட்டி பிடிக்க வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும், பஞ்சனைக்கு போகலாமா? என்னோட சேரத்துக்கு கூப்பிடுறீங்களா? ஆமா, ஏங்க சேலத்துக்கு போல சேர வேண்டும். சேலத்துக்கு இல்லைங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டீங்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். ஐயோமா, போற பக்கம் மாச கணக்கு இருக்க மாட்டேங்குது. கிளம்பு கிளம்பு.
வரையா இல்லையா? வர முடியாதுங்க. அதான் என்ன பண்ணோம்? நான் வரணும்னா மேகலோகம் மின்னலொலியாண்ட போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்தா பஞ்சனிக்கு இடம் உண்டு. என்னடி ஒரு திகுரு மயிர் உனக்கு? பாஞ்சாலி மனுஷா வந்து அப்படியே ஏறுவேன். வளையாத வில்லங்க உடனே வா. ஏமாப்பல வாடி, கட்டி பிடிக்க வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும். ஓய் ஏசாமி வாடி, எங்க உன்னை கட்டி பிடிக்கணும், காமத்தை தீர்க்க வேண்டும். சரி வா, இருவரும் ஒன்று சேர்ந்து கூடுவோம். வா வா. எனக்கு ஆசைதான். பச்சலத்தை நான் தாம்புண்டி பச்சல என்னப்பா கொடலங்க. நான் உங்க கூட வர்றேங்க. நான் இல்லைன்னு சொல்லல, நான் வர்றேன். நான் உங்க கூட வரணும்னா என்னுடைய தங்கையாகப்பட்ட மேகலோகத்தில் இருக்கின்ற அந்த மின்னலொலியா வீட்டுக்கு இன்று போய் வாருங்கள். நாளை நான் உன்னிடத்தே வருகிறேன். முன்னாலே முடியாது முடியாது. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி படுக்க சரி வேண்டாம் அதெல்லாம் இல்ல. இந்த பெண்களை நம்பினாலே இப்படிதான். ஆமாங்க, வச்சிடும் நம்மளுக்கு ஏதாவது இடத்துல பண்ணி விட்டுருவாங்க. காற்றையும் நம்பலாம், பெரும் காற்றையும் நம்பலாம், கொல்ல வருமே குடிபிடி சிங்கத்தை கூட நம்பலாம், பங்காளி நம்பலாம், நம் பகையாளி நம்பலாம், இந்த சீலை கட்டு மாதரை நம்பினால் நம்பிதி தங்கனா பாட்டு பாட தாள பேர மாட்டு வாய்த்தால் சம்சாரம், வாய்த்தால் சம்சாரம், வாய்க்காவிட்டால் சன்னியாசி. நான் சன்னியாசியா போறேன். எல்லாம் கேள்வி சொல்றேன். காளியம்மன் வந்ததுக்கு அப்புறம் குறத்தி சரியா? எப்படி அர்ச்சனை பண்ண சேர்றான்னு பார்த்துட்டு தான் போகணும். குறத்தி வேசம் இருக்குது, காளியா இருக்குது, மாரியா இருக்குது. மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த ஊரை வளம் வந்து ஊரை பிடித்து காத்துகிருப்பு பேய்பிசாசு பிள்ளை சொல்லி நதி நடக்கம் அனைத்தையும் விளக்கி அம்மனா பற்று குழுவில் வந்திருக்கிறார். இந்த அம்மனை தொட்டு சென்றால்
தங்களால் முடிந்த காணிக்கை இட்டு சென்றால் தமது குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் விட்டது விலகும். அதனால இந்த அம்மனை வந்து தொட்டு வணங்கி தங்களால் முடிந்த காணிக்கை செலுத்தி செல்லுமாறு அன்போடு கேட்டு என்னடா என்னை தடுக்காதே, என்ன காரணம்? விட்டுவிடு. என்னை விட்டு விடுங்கள். என்னப்பா? ஏதோ தெரியாதபடிக்கு முழிக்காதீர்கள். என்ன? உங்களுக்கு அனைத்துமே தெரியும். தெரிந்திருந்தும் நான் எதற்காக இந்த நிலைமையில் இருக்கின்றேன், ஏது நிலைமையில் இருக்கின்றேன் தெரியாமல் படிக்க வந்து இடத்தில் நான் கபடநாடகம் ஆடுகிறீர்களா? வாய்த்தால் சம்சாரம், வாய்க்காவிட்டால் சன்னியாசி என்ற ஒரு முடிவை எடுத்து சன்னியாசியா போகக்கூடிய காரணம் என்ன? 10 பொண்டாட்டி உனக்கு கட்டி வச்சா 10 பொண்டாட்டி இருக்கும் போய் படுக்கு பொண்டாட்டி இல்ல மாமா எனக்கு. ஏன்டா காரணம் என்னடா? அடுக்கிறதுக்கே பொண்டாட்டி இல்ல. ஏன் காரணம் என்ன? எவகிட்ட போனாலும் மின்னலிட்டு போயிட்டு வா. ஆமா, மின்னலிட்டு போயிட்டு வானா ஒரு மனுஷனா என்னதான் பண்றது? யாருதான் சொல்லி கொடுத்து வேலை பண்றாங்க தெரியலையே. அதனால மின்னல் வீட்டுக்கு போயிட்டு வர வயதுனால வக்கால ஓடி மாமா கொஞ்சமாவது அறிவு இருக்குது. எந்த வக்காலும் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஆரம்பத்துல அங்க பாக்கலாம். ஏய் ஆமா, என்ன அவங்க தான் சொல்றாங்கன்னா நான் தான் எப்படி போறது? ஏன் போக மாட்டேன்? நான் தான் மண்டியை உடைச்சா சொல்லி அடி அடி அடிச்சு இதே அழகோடு 11 பயிர் 12 அழகு 32 லட்சம் இதே உருவத்தோடு எங்க அண்ணன் மேல சத்தியமா, எங்க மாத மேல சத்தியமா, உன் அரண்மனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன். தவறுனா சந்தோஷத்துக்கு பங்கு வந்து விடுவாமா? அதனால இந்த உருவத்தில 11 பயிரோடு 12 அழகோடு இந்த பார்த்திவனா வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சத்தியம் பண்ணனா? ஆமா, சத்தியம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணனா? அர்ஜுனா அப்படியா இருந்தாலும் இந்த உருவத்தில் தானே வரமாட்டேன்னு சொன்னேன். வேற ஒரு உருவத்துல போலாமல்ல? வேற உருவத்துல எந்த உருவத்துல போறது? அர்ஜுனா பயப்பட வேண்டாம். ஒரு மலை குறைத்தியாக உருவத்தை மாதிரி என்னையா? ஆமா சரி, மேகலோகம் சென்று அந்த மின்னலையே பார்த்து வா. நானும் பொம்பளை அவளும் பொம்பளை, என்னமாமா பண்றதாங்க போய்? பயப்படாதடா, நீ அங்கே சென்றே ஆனால் மீண்டும் உனக்கு நான் சுய உருவத்தை தருவேன். அப்படியா? அப்ப பார்த்து முடிவு குறைத்தியாவா? போய் வா. என்னுடைய கிருபையாலே இப்ப அர்ஜுனன் குறைத்தியாக வருகின்றான். போய் வா.
பைப்புக்குள்ளியா அப்பா ஏங்க எவ்வளவு ரேட் வரும் குறைச்சிக்கு 80,000 அரே மனுஷா அரே சாமி அரே ஓடு 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 உங்களை பார்த்து ஓ கவுண்டருங்கிற ஓ கவுண்டருங்கிற அரே சாமியோ அரே என்ன மனுஷன் நீயோ அரே நீதான சாமி அதோ எது 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 அரே அந்த பள்ளத்திலே ஓத்த கவுண்டர் நீதானே பள்ளத்துல புடிச்சிட்டு வேலைத்தனம் பண்ணா சும்மா விடுமாடா அயோக்கிய கூலி. அட அப்படி இல்ல கவுண்டரு உங்க வீடு எங்க இருக்குது எங்க வீடு பள்ளத்தோரமா இருக்குது அதான் பள்ளத்து ஓரத்து கவுண்டருங்கறா அரே என்ன மனுஷன் நீயோ அரே நீதான சாமி அதோ அரே அந்த நாயோத்த கவுண்டர் நீதானே ஏண்டா நாயை புடிச்சிட்டு பண்ணனா நாய் சும்மா இருக்குமா கடிச்சிச்சுனா தொப்புள் சுத்தி 16 ஊச்சி போட மாட்டாடா எங்க நாய் அது இல்ல கவுண்டரு உங்க ஊர்ல 8 பாட்டி கிராமத்துக்கும் நீதான் நாய் தேய்க்கிறேன் நான் சொல்றது நான் தான் அதான் நாயத்தகார கவுண்டரு அரே சாமிங்க அத்தினே கேட்டோன்னே கே மறுக்குன்னு கேயா சாமி अरे चाल का ये मडे करता मारसाना का मात्रे बरसे बोमरे फोड़ी करे करा करा अरे चले मेरे करे करता मासा ये कयो चले करे मन करता मात्रे का सो मन मेरे करे करता खरा करता बस वारे सरो सरा பலகார வேணா வேளாங்கண்ணி ஓடி போகணும் अरे चाल का ये बरसे मानगने करता बरसाना का यंत्र लतरा ஜாலகாயிரது பாலகாயிரது अरे अजरा का ये बरसा मम्मनी के करता दो தாண்டு குடிக்கிற தாண்டுடா மூத்திரத்தை குடிக்கிட்டு இருக்கிற அரே மாணிக்கு ஏய் பச்சோ நம்புல்டா இதெல்லாம் பெடசல பெட்டி வேசி अरे சாமி நம்ம எங்க தெங்குது சாமி நம்ம மொழி தெரியல உனக்கு காட்டு அரே மொழி ஏ கூட்டியால ரெண்டு குண்டு மலை अरे सामी ऊर पूरा सुत्तुदु सामी अरे ऊर पूरा सुत्ती कड़सिया पच्चे कुत्तुदु सामी नानु பச்சை குத்திரியா हाँ सामी நசமாலுமா नच्चमालु सामी अरे पडु सामी पच्चे कुत्रे सामी नानु अरे कुत्तिये तिरुदु सामी லைமா முண்டா अरे कुत्तुदु सामी अरे पडु पाई कुडु अरे रामाई पाई कुडु எனக்கு குத்தலாம்
தோர கை தட்டு என்னடா தீபிகா நான் கோமல்னா ஓய் எந்திரனா வந்து குத்துனியா குத்திட்டியா இங்க காட்டு பாக்கலாம் முக்கிய கிடக்குற வாங்கி வருதா எங்கடா பச்சை குத்துனா அட நெஞ்சிலியா அட வாய் திறந்து பேச யா மூஞ்சி துப்பாரு என்னடா தண்ணி எப்படி இருக்கு டீம்ல தண்ணி தண்ணி அங்க என்னடா உப்பு கறிக்குது பச்சா குத்துற சொல்லி போட்டு வயல ஒண்ணுங்க விட்டுட்டான் அடி கேட்டு விடுவா அப்படி அரே வாயை வச்சு மூத்திரத்தை குடிச்சியா சத்தியமா வாய் வச்சிட்டியா காளி பக்கம் சிக்கா ஏ காளியம்மா குசண்ட காளி பக்கம் அரே சாமி நான் வீட்டுக்கு தூரமா என்னையோட 3வது நாள் சாமி ஐயோ 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 காவலா நான் யார் நான் குறிக்குளம் கையிலேந்தி ஊரெங்கும் நான் குறி சொல்ல போகும் நீதியாச்சு சரி போ இதற்கு காரணம் என்ன என்னாச்சு நான் செய்த தவறு யா என்ன பண்ண காமம் கண்ணை மறைத்தது நீ பெண்முகம் கண்டேன் அப்படிதான் நீ எப்ப ஏற்பட்ட சிறப்பைனா இருப்ப ஏய் அவர் சொல்லாத யார்கிட்ட பேசுறேன்னு அவர் தங்காத இது எச்சு சொல்றானே என்ன பண்ற என் அடி அவங்க அம்மா சிரிக்குடும் சொல்லிட்டால அடி அடி தாத்த அடிச்சிட்டுல உங்க அம்மா சிரிக்குடும் எங்க அம்மா ஒண்ணுதானே ஆமா தப்புல விடு சரி விடுவா காவலா மின்னலொளி வீட்டிற்கு சென்று அதாவது மின்னலுக்கு சபதமிட்டு வந்தேன் எப்படி எப்படி சபதமிட்டேன் மண்டை உடைத்த மனப்பாவியே மாளிகை தேடி வந்த மண்டை உடைத்து விட்டாய் மனப்பாவி சண்டாளி சண்டாளியே 18 நாள் பாரத போரில் கூட என் மேனு விண்ணப்படல 18 நாள் சண்டையில கூட என் மேனு விண்ணப்படல ஆனா ஒரு பெண்ணை தேடி வந்து விண்ணப்படாத மேனு எனக்கு விண்ணப்பட்டு விட்டது எனக்கு காயப்படாத மேனு எனக்கு காயப்பட்டு விட்டது பார்ப்பவர் பரிகாசம் பேசுவாங்க எள்ளி நகைப்பாங்க ஏராளம் பேசுவாங்க ஒரு கேவலம் ஒரு பெண் வீட்டுக்கு அம்மா கண்ணு குத்தா சம்பளமே கடை போகிறது ஒரு பெண் வீட்டுக்கு போய் அர்ஜுனன் காயமிட்டு வந்து இழிவாக பேசுவாங்கன்னு சொல்லி இனிமேல் இந்த ரூபத்தோடு ஒரு மாளிகை வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து வந்தேன் அந்த வார்த்தையை கேட்டு வந்த பிறகு ஒவ்வொரு தேவிமார்கள் வீட்டுக்கு சென்றேன் ஒவ்வொரு தெய்வமார்கள் என்ன சொன்னாங்க மின்னல் வீட்டுக்கு சென்று வந்தால் உனக்கு இங்க இடம் கிடைக்குது எல்லாம் என்ன தட்டி கழிச்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அதனால வாழ்ந்தால் சம்சாரம் இல்லை எல்லாம் சன்னியாசம் சன்னியாசமா பார்த்தவனுக்கு நல்லது பொண்டாட்டியே வேண்டாம்னு சொல்லி பொண்டாட்டியே உனக்கு வேண்டாம் 10 பொண்டாட்டி இருந்து படுக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்ல போன் பண்றப்ப எப்படி அறுத்து விடுவேன் ஜாக்கிரதை அது ஏற்கனவே இல்லை கோமாளி எப்ப போட்டு அப்பயே போயிருச்சு காவலா அதனால் வாழ்ந்தால் சம்சாரம் இல்லை எல்லாம் சன்னியாசி என்று சொல்லி ஆற்றை நம்பலாம் பெருங்காற்றை நம்பலாம் கொல்ல வரும் கால மிருகங்களை நம்பலாம் பகையாளியை நம்பலாம் பங்காளியை நம்பலாம் ஆனா கட்டின பொண்டாட்டி நம்ம சீலை கட்டு மாதர்களை நம்பிவிட்டால் தந்தனா பாட்டு பாடுறது திலனா தாளம் போடுன்னு சொல்லிருக்காங்க அப்பயே பெரியவங்க எங்க வாத்தியார் மணி வாத்தியார் அந்த வார்த்தை கேட்டு சன்னியாசம் போலான்னு போனேன் எங்க மாமா இடையில புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறு ஆக்கி என்ன பண்ணாரு தெரியுமா எல்லாத்தையும் காலி விட்டு குட்டி சோறு ஆக்கி எங்க மாமா பெண்ணாக ரூபம் எடுத்து மின்னலுடத்திலே ஒன்று சேர்ந்து வா உனக்கு சுயரூபம் கிடைக்கும் என்று சொன்னார். சரி அந்த வார்த்தை கேட்டு சுயரூபம் பெண்ணாக மாறி இப்பொழுது எங்க வந்திருக்கிறேன்? இப்ப செக்குப்பட்டி கூத்தாட வந்திருக்கிறேன். நோறு வரணும் நோறு பேத்த கூதி அங்க போய் படுத்து. இது மேகலோகம். இது மேகலோகம். ஆமா மேகலோகத்துக்கு வந்திருக்கிறோம். மேகலோகத்துல எதுக்கு வந்திருக்கிறோம்? மேகலோகம் மின்னல் ஒளியை பார்க்க வந்திருக்கிறோம். அம்மா கூறி பார்க்க வந்திருக்கிறோம். அம்மா கூறி பார்க்கிறோம். நான் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். இந்தா பிடிச்சுக்கோ. கொண்டா. இப்ப அம்மா கூதி பார்க்கணும். அரே இப்ப நான் யாரு? இப்ப நீ அச்சல் கோரே. அரே பொம்பரைய புப்சலத்தா. அரே சிம்பரக தம்துக்கு தம்தா. ஜோகிலிக்கு ஜம்கா. ஓ ஜோகிலிது மா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அம்மா நான் அங்க மரத்தடியில உட்கார்ந்திருந்தேன். ஒரு பிள்ளை வந்தா அந்த பிள்ளை நான் கூட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு இல்லம்மா குறி சொல்றது கூட்டு வந்திருக்கிறேன். நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு கிடக்குது. பாப்பாளா ஊப்பரா பாப்பா யாருமே பார்க்க வேண்டியது இல்ல. ஆமா அரே அம்மாவோட ஊப்பா போடு. அவ பேச்சுல அப்படிதான் வரும்.
கண்டுக்காது அது சூற பிடிச்சு அப்படிதான் புரிய வைப்பாயா அரே பார்த்தத பார்த்தா அப்படி சொல்லுது கண்டத கண்டா அப்படி சொல்லுது என்னடி அரே சாமி என்னை பார்த்து வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொன்னா நீ சொல்வது உண்மை என்று நம்புகிறேன். அரே சாமி கூதி பாக்கு கை நீட்டு. அரே அம்மாவுக்கு கூதிமேடு வசந்த இருக்கு. குறிமேடு வசந்த இருக்கு. குறிமேடு வசந்த இருக்கு. அரே ஜும்கா. அரே சாமி ஓய் அம்மாவுக்கு குறிமேடு வசந்த அரே கை நீட்டு. அரே சாமிக்கு அம்மா கையில ரேகையே இல்லை பாரு. அம்மா கை வேலை செய்ததனால கிடைக்காது. அரே பாத்திரம் அரே சாமி அரே அரே கண்ண முடுக்கு கை ரேகை கொண்டாடுது. அரே கை நீட்டு. அரே கை நீட்டு. கை நீட்டு ஜாக்கெட்டுக்குள்ள போடுறா பாரு. அவளோ நிறைய பண்ணுவான். சிலுமுசல பண்ணுவான். மேகலோக தன்னாயாரோ மேகலோக தன்னாயாரோ அரே அரே மலையாள ஜக்கமா ஏட்ட விரிக்குதோ. சரி அரே அண்ணா அங்க பேசாதே நோய் அண்ணா அங்க பேசாத ஜக்கமா ஏட்ட விரிக்க மாட்டேங்குது. பேசாதே ஏட்ட விரிக்கும் போது பேசப்படாது. அரே சாமி மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உங்கள் நாடோ மேகலோகம். மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உன் தந்தையார் பெயரோ மேகராஜன். உன் தாயார் பெயரோ மேகலாவரி. இவர்களுக்கு பிறந்த நீங்க இடியேந்திரன். அரே உங்க தான் மின்னலோலி. அரே இப்படி மின்னலோலி இருவரு பிறந்த சாமி. சரி அரே உங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? வாடிய பயிருக்கெல்லாம் வர்ணமழை பெஞ்சிருவீங்க. அதாவது காய்ந்த பயிருக்கெல்லாம் நீங்க கனத்த மழை பெய்யுவீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. சரி அதாவது தந்தையார் மேகராஜனுக்கு மேகத்தை ஒன்று கூட்டுவது, உன்னுடைய அண்ணாருக்கு இடி இடிப்பது, உன்னுடைய வேலை மின்னல் மின்னுவது, சிறிய தந்தை வர்ண பகவான் மழை பெய்வது, வாயு பகவான் காற்றடிப்பது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பூலோகத்துல மழை பெய்யும். நீங்க குடும்பத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா அரே அரே சாமி உங்க குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நாடு செழிச்சு நல்ல மழை பெய்யும், ஊர் செழிக்கு ஒற்ற மழை பெய்யும். சரி அரே உங்க குடும்பத்துல இலை உழுந்து போச்சுன்னா சாமி அரே நாடு நல்லா இருக்காது. இதெல்லாம் ஊர்ல விஷயம் உலக விஷயம். அரே சாமி இதெல்லாம் அப்படி சாமி. சரி உனக்கு கல்யாணம் ஆனது சாமி. அன்று பங்காளி ஜெய்ப்பூருக்காக பாஸ்பதம் வரவாங்க போனார் அர்ஜுனன். அப்படி போகும் தருவாயில சிவபெருமான் பரிசளிக்க சென்றார். யார்? இடியாந்திரன் அனுப்பி. சரி இடியாந்திரன் அர்ஜுனிடத்துல சிக்கி தவித்துக் கொண்டு மின்னவழியை காங்கிரஸ் திருமணம் செய்து தருகிறேன் என்று கட்டளையிட்டார். அது உண்மைதான். அப்படி திருமணம் செய்து 5 ஆண்டு காலமா நாடு தேடி வரல. உங்க அப்பாட்ட அழுது புலம்பன. அரே புரச இல்லாம நான் 5 வருஷமா இருந்துட்டேன். அரே நமக்கு புரச வரி புடிச்சுக்குச்சு. அரே புரச வந்தாவணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்ல. அரே ஆத்து மலை எடுத்து அரணார் உண்டு செய்ய, சேத்து மலை எடுத்து சிவலிங்கம் உண்டு செய்ய சொல்லி அரே 40 நாள் கௌரி பூஜை சொன்னாரு. அரே கௌரி பூஜை இருந்தா மலையிட்ட மனவாளம் நாடு தேடி வந்தாரா? என்னன்னா உங்க பேச்சா போல அரே சாமி ஆத்துல அக்கப்பட்டு சேத்துல சிக்கப்பட்டு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உண்டா இல்லையா? அரே மாலையிட்ட மனவாளம் கோபம் கொண்டு போனவர் மறுபடி வருவாரான்னு பாக்குறேன். இதுக்கு மேல் வருவாரான்னு தெரியல. அரே உன் புருஷன் இங்கே இருக்குது சாமி. இங்க எங்க இருக்கிற இருக்காரு இங்க
ஏய் என்னடி பண்ற? அரே உன் புருஷன் இங்கே இருக்குது. இங்க என் புருஷனே இல்லடி, இவன் கண்ணு தெரியலையா? அரே கண்ணை திறந்து பாரு. எங்கடி கேக்குற? அரே ஒரு பொம்பளை என்ன பொம்பளை என்ன சாமி? எனக்கு என்னமோ உறக்கமா தூக்கமா வருதுடி. குறி சொன்ன உடனே அரே ஊம்புன்னு இருக்குதா? தூங்கணும் போல இருக்குதுடி. ஆமா. அரே சாமி படுத்துக்கோ சாமி. அரே நீ படுத்துக்கோ சாமி, நான் உனக்கு பாட்டு பாடுறேன். ஒருவேளை என் புருஷங்க வந்துட்டாரா எப்படி நான் பாப்பேன்? அரே உன் புருஷனே நான் எழுப்பி விடுறேன் புருஷனது. படுக்கலாமா? அரே படுக்கலாம், 2 பேர் படுக்கலாமா சாமி? நான் படுக்கிறேன், நீ தாலாட்டு பாடு. படு சாமி. சொன்னா 6 போல் பாடுப்பா. அரே மடியில தலையில சொன்னேன். அரே சாமி, அரே தலையில மடியில தலையில மாடி வைக்க முடியாது, மடியில தலை வைக்க முடியாது. அரே என்ன அந்த பொம்பளை இதுக்கு அடுத்தால இருக்கு தலையில மடி வைக்க சொல்றாளவனே. ஆமா உனக்கு ஆறாரோ மகாராணி அம்மா உனக்கு அம்மா உனக்கு அரே பொம்பளை பாடு தேவடியா? அரே பாடு. அம்மா மன்னவர் வந்தாரம்மா அறியாத புத்தியில் சிவன் பூஜை கலத்ததால் உங்களை விட்டு தள்ளிவிட்டேன். வேணுமென்று செய்யவே கிடையாது. இருந்தால் மன்னிக்க வேண்டும். இதற்கு காரணம் எல்லாம் எங்கள் மாமன். எப்படியாவது உன்னுடைய கணவனை கொண்டு வந்து உன் இடத்திலே நான் சேர்க்கிறேன் சொன்னேன் அல்லவா? கொண்டு வந்து விட்டேன் அம்மா. பயப்பட வேண்டாம். 1 ஆண்டு காலம் இந்த மேகலோகத்திலே இருந்து விட்டு மீண்டும் சென்று ஆகட்டும் ஆகட்டும். ஆனால் கேளுங்கள் சபைகளே, இவ்விதமாகத்தானே ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதி அவனை குடைய வழியால் சிவன் பூஜை அர்ஜுனன் குறவஞ்சி என்ற நாடகம் எங்களால் முடித்துரைக்க எடுத்துரைத்தோம். எங்கள் நாடகம் பிடித்திருந்தா எல்லாம் ஜோரா கைதிட்டு போப்போம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.